ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தளபதி விஜயுடைய முதல் அரசியல் கட்சி மாநாடு கூடிய சீக்கிரமாக நடைபெற இருக்கிற நிலையில் மாநாடு நடக்க போகிற இடத்த செலக்ட் பண்ணுறதுலையும் அதுக்கான அரசாங்க அனுமதி வாங்குறதுலையும் டிவிக்கு பல சிக்கல்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சேலம், திருச்சி உள்ளிட்ட பல இடங்களில் மாநாட்டுக்கான இடத்தை பார்த்து அரசியல் தலையீடு காரணமாக எந்த இடத்துலையுமே நடத்த விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த மாதம் 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் டிவிகே உடைய முதல் அரசியல் கட்சி மாநாடு நடைபெற இருக்கிறதா தகவல்கள்லாம் வெளியாச்சு. மாநாட்டுக்கு அனுமதி கேட்டு விழுப்புரம் எஸ்பி கிட்ட மனுவும் கொடுத்திருந்தாங்க. இதுக்காக 21 கேள்விகள் போலீசார் தரப்புலேருந்து கேட்டிருந்தாங்க. எல்லா கேள்விகளுக்கும் தளபதி விஜய் தரப்பில் பதில் கொடுத்து அனுமதியும் வாங்கிட்டாங்க. இந்த நிலையில் டிவிகேவுக்கு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்திருந்ததை தொடர்ந்து தளபதி விஜய் வெளியிட்டிருந்த அறிக்கையில் தடைகளை தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏற்றி தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாய் தமிழ்நாட்டில் வலம் வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் டிவிகே மாநாட்டுக்கு அனுமதி வழங்க தாமதமானதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் மதுரையில் செய்தியாளர்கள்கிட்ட பேசின அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட விஜய் மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கீங்களாமே அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதனால் டென்ஷனான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், நீங்கள் இதை பற்றி விஜய் கிட்ட தானே கேட்கணும், அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை ஏன் எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பதில் சொல்லிட்டு மற்ற கேள்விகளையும் தவிர்த்து அங்கேருந்து வேகமாக போயிட்டாரு. இது பற்றி உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். விஜய் மாநாடு பற்றி எப்படி என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? நீங்கள் முதல்ல போய் அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்ககிட்ட வந்து கேட்குறீங்க. கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. என்ன எதிர்ப்பு?